அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு அவருக்கு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, முன்னாள் எம்பி நெப்போலியன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டிற்காக சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் செல்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னையிலிருந்து விமானம் மூலமாக அவர் அமெரிக்கா பெறப்பட்டிருக்கிறார். அமெரிக்கா செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய் வழியாக அமெரிக்கா செல்லக்கூடிய ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருந்த நிலையில இன்று அதிகாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவினுடைய சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சென்றடைந்திருக்கிறார். அவருக்கு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகருமான நெப்போலியன், அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவருக்கான வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு நாடுகள் சென்றடைந்து பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார். அந்த அடிப்படையிலேயே துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் போன்ற பல்வேறு நாடுகளுக்கு அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகள் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூலமாக ஈர்க்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே சுமார் 17 நாட்கள் அமெரிக்கா பயணத்தின் மூலமாக பல்வேறு சர்வதேச தொழில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்கான திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலேயே அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் நேரடியாக அமெரிக்கா சென்றடைந்திருக்கிறார். தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கும் போது கூட ஈகிள் ஹஸ் லேண்டட் அப்படி என்ற ஒரு பதிவை மேற்கொண்டிருக்கிறார். அமெரிக்கா சென்றடைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய பல்வேறு உலகின் முன்னணி நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். அதில் மட்டுமல்லாமல் நாளைய தினம் நேரடியாக பல்வேறு முதலீட்டாளர்கள் பங்கேற்கக்கூடிய இன்வெஸ்டர் கான்க்ளேவ் என்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. அதில் மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்த தமிழர்களை, அமெரிக்காவில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களையும் சந்தித்து அவர்கள் மூலமாகவும் தமிழ்நாட்டிற்கான முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான ஒரு கருத்துரை பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 17 நாட்கள் முதலமைச்சர் அமெரிக்காவில் தங்கியிருந்து அவர் பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பயணங்கள் எல்லாம் முடித்த பிறகு செப்டம்பர் 14ஆம் தேதி தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்ப இருக்கிறார். எனவே அதற்கான திட்டங்கள் என்பது தற்போது தமிழக அரசின் சார்பாக தொழில்துறை மூலமாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.